எப்பவும் செய்யற மாதிரி பிரியாணி செய்யாம இந்த டைம் டிஃப்ரெண்டா மஷ்ரூமை வச்சு தொன்ன பிரியாணி செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே மஷ்ரூம்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் லோ பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் எடுத்து அதுல 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் வரமிளகா தூள் அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் கர்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடணும். 1 கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில ஊற வச்சிடணும். மசாலா ரெடி பண்றதுக்கு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு 1 லவங்கம் 1 பிரியாணி இலை 2 கிரீன் சில்லி குருமிளகு அண்ட் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தென் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு 1 கைப்பிடி புதினாவும் 2 கிரீன் சில்லியும் போட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி ரெடி பண்றதுக்கு குக்கர்ல 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை முந்திரி பருப்பு அப்புறம் 2 கிரீன் சில்லி அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் அரைச்சு வச்ச பிரியாணி மசாலா அரைச்ச புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசம் எல்லாம் போற வரைக்கும் வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்தாச்சு. இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல தம்ல வச்சீங்கன்னா டேஸ்டியான தொன்ன மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வேற ஒரு ரெசிபியில மீட் பண்ணலாம். பை.